ஹலோ, இன்னைக்கு எனர்ஜி ரீடிங். சில மெசேஜஸ் சேனல் ஆகுது, சில மெசேஜஸ் மேபி உங்கள் பார்க்குறவங்களில் சில பேருக்கு வந்து நீங்கள் உங்களுடைய த்ரோட் சக்கரால் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி இருக்கலாம். சொல்லும்போது 0017 சிக்னிஃபிகண்ட் த்ரோட் சக்கரால் பேஸ் சாரி, எனக்கே த்ரோட் சக்கரால ப்ராப்ளம் போகிறது அது போல பேச விடாமல் குழம்பு பேசிகிட்டு இருக்கேன். டங்கு இஷ்யூ. சில பேருக்கு உங்களுக்கும் இந்த மாதிரி சில பிரச்சனை இருக்கும். ஏதாவது த்ரோட் சக்கரா பேசும்போது பேச விடாமல் நீங்கள் பேசணும்னு நினைப்பீங்க, ஆனால் பேச முடியாமல் போகும் சில விஷயங்கள். அந்த மாதிரி ஏதோ சம்திங் பிளாக் பண்ணுற மாதிரி இருக்குது. உங்களுடைய மணி, உங்களுடைய த்ரோட் சக்ரா, உங்களுடைய ஒரு பர்சனல் லைஃப், இது ஏதோ சில விஷயங்கள் வந்துட்டு பிளாக்கேஜஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. யாரோ பிளாக் பண்ணுற மாதிரி இருக்குது. அது நீங்கள் பிளாக் பண்ணுறீங்களா, நீங்களே பிளாக் பண்ணுறீங்களா, இல்லை வேறு ஏதாவது எனர்ஜிஸ் பிளாக் பண்ணுறாங்களா என்னன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். என்ன மாதிரியான மெசேஜஸ் இன்றைக்கி ஹோலி ஸ்பிரிட் அவங்களுடைய மெசேஜஸ் எனர்ஜி ரீடிங். சரியா, என்ன மாதிரியான மெசேஜஸ் வருதுன்னு பார்ப்போம், என்ன தெரிஞ்சுக்கலாம் சொல்லிட்டு. Holy Spirit messages. Blockages. என்ன மாதிரியான blockages? Money blockages. மணி, உங்களுடைய நியூ லைஃப், உங்களுடைய பர்சனல் லைஃப், பர்சனல் க்ரோத் எல்லாத்துலேயுமே பிளாக்கேஜஸ் இப்போ புதுசாக ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்குது. மேபி பாஸ்ட் இஷ்யூஸ், பாஸ்ட் ஏதோ சில விஷயங்கள் உங்களை புது விஷயங்களுக்கு போக விடாமல் தடுக்கிற மாதிரி இருக்கிறது. பாஸ்ட் issues something தடுக்குது உங்களை. பிளாக் கண்டிப்பாக இருக்கு. நிறைய விஷயங்கள் பார்க்குறீங்க, உங்களால் பேச முடியல, பார்த்தாலும் உங்களால் கேட்க முடியாது சில விஷயங்கள். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் உங்களாலேயே ஃபீல் பண்ண முடியும் ஏதோ சில விஷயங்கள் பிளாக் ஆன மாதிரி இருக்குது, நம்மளால் பேச முடியல. சில விஷயங்கள் மணி வர வேண்டியது பிளாக் ஆகிட்டே இருக்குது. சில நல்ல விஷயங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, சடன் பிளாக் ஆகுது. இன்னும் சில விஷயங்கள் வந்துட்டு நீங்கள் பரிதாபம் பண்ணி பண்ணுற சில விஷயங்கள் சில பேருக்கு, பாஸ்ட் பர்சன்ஸ்க்கு, பாஸ்ட் யாராக வேணா இருக்கலாம் பர்சன்றது, அவங்களுக்கு நீங்கள் பண்ணுற விஷயங்கள், அவங்களுடைய கர்மா, அவங்களுடைய சில விஷயங்கள் உங்களை பிளாக் பண்ணுற மாதிரி இருக்குது. உங்களுக்கு வரக்கூடிய நல்ல விஷயங்கள் நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். சில பேர் உங்களுடைய கர்மா அனுபவிக்கிறாங்க, சில பேர் அனுபவிக்கிறாங்கன்னா அவங்களுடைய எனர்ஜியில் போகாதீங்க, எடுத்துக்காதீங்கன்னு சொல்லிட்டு யாரோ சில பேர் பண்ணுறீங்க. அந்த எனர்ஜி உங்களையும் பிளாக் பண்ணுற மாதிரி இருக்குது சில விஷயம். நீங்கள் எவ்வளோ நீங்கள் பாஸ்டில் இருந்து விலகுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு நல்லது. ஏன்னா உங்களுக்கான ஒரு நியூ சாப்டர், ஒரு நியூ லைஃப் உங்களுக்காக கடவுள் கொடுக்கும்போது நீங்கள் திரும்ப பாஸ்ட் போய் பார்க்காதீங்க. உங்களுக்கான நியூ லைஃப் வெயிட்டிங்கில் இருக்குது. நீங்கள் அதுக்காக என்ன பண்ணணும், அது நீங்கள் எப்படி அச்சீவ் பண்ண போகிறீங்க, அதுக்கெலாம் நீங்கள் என்ன பண்ணணுன்றது அது மட்டுமே நீங்கள் யோசிக்கணும். நீங்கள் பாஸ்டில் நடந்த விஷயங்கள், அந்த பர்சன்ஸ் கஷ்டப்படுறதை பார்க்க முடியல, இல்லை அவங்க ஏதோ சில பேர் வந்துட்டு ஏதோ சில விஷயங்களுக்காக உங்கள்கிட்ட வந்தாங்கன்னா நீங்கள் அவங்க கூட டச்சில் இருக்கிறது, இதெல்லாம் வந்துட்டு இன்னும் சில பேர் உங்களுடைய எனர்ஜி அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கீங்க. உங்களுடைய வந்துட்டு ஒரு
அட்டாச்சாக இருக்குது. அவங்களுடைய எனர்ஜி ஏதோ ஒரு விதத்தில் அட்டாச்சாக இருக்குது. மேபி இன்கேஸ் யாராவது பார்க்குறவங்கள ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், உங்களுக்கு அவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருந்து வெளில வந்திருக்கலாம். சில பேர் உங்களுடைய எக்ஸ் பார்ட்னராக இருக்கலாம், லவ் விஷயத்தில் சிச்சுவேஷன்ஷிப் அந்த மாதிரியான பார்ட்னராக இருக்கலாம். சில பேருக்கு அவங்க டாக்ஸிக்காக இருந்து நீங்கள் அவங்ககிட்ட வெளில வந்துட்டீங்க. ஆனால் வந்துட்டு இன்னும் உங்களுக்கு வந்து அந்த ஒரு சைக்கிள் தொடர்ந்துகிட்டே இருக்குது. சில விஷயங்கள் உங்களுக்கு நிறைய பிளாக்கேஜஸ் இருக்கிற மாதிரி இருக்குன்னா மேபி சில பேர் நீங்கள் ஏதாவது டேட்டூஸ் அவங்க கூட போட்டிருக்கலாம், சேம் மேட்ச் ஆகிற மாதிரி டேட்டூஸ் இருக்கலாம், அவங்க நேம் போட்டிருக்கலாம். இல்லை நீங்கள் அவங்கள நினச்சி ஏதாவது ஒரு டேட்டூ போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு அது நீங்கள் அந்த டேட்டூ நீங்கள் அதுக்கு மேலே வேறு டேட்டூ போட்டிருக்கலாம். சரி, நம்ம அதை ஞாபகம் வரக்கூடாதுன்றதுக்காக மேபி அதை அழிக்க கூட பண்ணியிருக்கலாம் நீங்கள் அந்த டேட்டூவை. இருந்தாலும் அது ஒன்ஸ் நீங்கள் போட்டுட்டீங்க உங்களுடைய பாடியில், ஒன்ஸ் நீங்கள் அதை போட்டுட்டாலே அது அங்கேருந்தே அது ஸ்டார்ட் ஆயிடும். அந்த எனர்ஜி அவங்க கூட இருக்கிற எனர்ஜி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடும். நீங்கள் என்னதான் அந்த டேட்டூ மேலே டேட்டூ போட்டு மறைச்சாலும் சரி, நீங்கள் அந்த டேட்டூ டெலீட் பண்ணாலும் சரி, எதுவாக இருந்தாலும் எரேஸ் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து அது வந்துட்டு அவங்களுடைய கனெக்ஷன் அந்த பாண்டுன்றது வந்துட்டே தான் இருக்கும். சில பேர் அது வந்து ஒரு கோர் கட் சொல்லுவோம் இல்லையா, நம்ம கேண்டில்ஸ் வந்து கோர் கட் பண்ணுறது அது வேறு. ஆனால் நீங்கள் என்னதான் கோர் கட் பண்ணாலும் இது உங்களால் அவங்களுடைய எனர்ஜி கட் பண்ண முடியாது. அவங்க கூட இல்லை, போய் 2 வருஷம் 3 வருஷம் ஆகுது, 10 வருஷம் ஆகுது, என்னை விட்டு போயிட்டு ஒரு 6 months ஆகுது, நான் விலகி தான் இருக்கேன்னாலும் அந்த எனர்ஜி உங்கள் கூடவே தான் அட்டாச்சாக இருக்குது. சில பேர் உங்களோட ஃபேமிலி இஷ்யூஸ்னால நெகட்டிவாக நீங்கள் டவுன் ஆகுற மாதிரி இருக்குது, எனர்ஜி டவுன் ஆகுறீங்க. ஃபேமிலி இஷ்யூஸ்னால அதிகமாக திங்க் பண்ணுறதுனால, யோசிக்கிறதுனால நீங்களே உங்களை பிளாக் பண்ணுற மாதிரியும் இருக்குது. சில பேர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சுச்சுவேஷன்ஸ் எப்படியோ எடுத்துக்கோங்க, சுச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. சரிங்களா? 15 சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். பார்க்குறவங்கள யாராவது வந்துட்டு அதி தேவதைன்னு கேட்குது எனக்கு. அதி தேவதை யாருக்குன்னா சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாமா? அதி தேவதைன்றது யாருக்கும் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கு. அந்த ப்ளாக் பண்ணுற அந்த விஷயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த சிலந்தி வலை கட்டுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க எனர்ஜியில் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களோட பாசிட்டிவ் எனர்ஜி, உங்களோட நல்ல எனர்ஜியை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதை கவர் பண்ணிட்டு வரதுனால நீங்கள் வந்துட்டு நெகட்டிவாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதிகமாக ட்ரெயின் ஆகுறீங்க. உங்கள் எனர்ஜி வந்துட்டு திரும்ப பழைய சைக்கிள்லேயே போகிற மாதிரி சில பேர் நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்ருப்பீங்க. நீங்கள் நிறைய விஷயங்கள் நமக்கு ஸ்டாப் ஆகுது, சடன் ஸ்டாப் ஆகுது. மணி விஷயமா இருக்கட்டும், வேறு ஏதோ விஷயமா இருக்குது, எல்லாமே நமக்கு வந்து ஸ்டாப் ஆகுற மாதிரி இருக்குது. ஏன் பர்சனல் க்ரோத், பர்சனல் லைஃப்பில் சில விஷயங்கள் எல்லாம் சொல்லி யோசிச்சுட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக சொல்கிறது தான் வந்துட்டு இருக்கு காட்டில். எல்லாமே உங்களுக்கு பிளாக் ஆகிட்டு இருக்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஓகே, நிறைய விஷயம்ல பிளாக்கேஜ்ன்றது ஒரு சென்டர் பாயிண்ட்டாக இருக்குது இந்த ரீடிங்கில். இந்த ரீடிங் நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பிளாக் எல்லாம் பிளாக். நீங்கள் என்னதான் நியூ லைஃப்காக நீங்கள் ப்ரே பண்ணாலும், நீங்கள் வந்துட்டு என்னதான் நீங்கள் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாலும், சில பேர் நீங்கள் அதே சைக்கிள், அதே சில விஷயங்களை வச்சு மாற்றுற மாதிரி இருக்குது. நீங்கள் வந்துட்டு ஒரு நியூ லைஃப்பில் நீங்கள் போகும்போது கண்டிப்பாக நான் எப்போவுமே சொல்கிறது தான், பாஸ்ட் பேகேஜ் நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது. சில விஷயங்கள், பர்சன்ஸ், திங்ஸ், மெமரிஸ் எல்லாத்தையுமே நம்ம ட்ராப் பண்ணிடணும். எல்லாத்தையுமே அழிச்சிடணும். அழிச்சிட்டா மட்டும்தான் நீங்கள் ஒரு க்ளீனாக இருக்கணும், ஒரு க்ளீன் இதுவாக. அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களால் போக முடியும் ஒரு நியூ லைஃப், ஒரு நியூ.
அந்த ஒரு வேர்ல்டுக்குள்ளே நீங்கள் என்டர் ஆகணும்னா எல்லா பேக்கேஜும் நீங்கள் இறக்கி வைக்கணும். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் எடுத்துகிட்டு நான் போவேன், சில மெமரிஸ் எனக்குள்ளே இருக்குது, அது எனக்கு தேவைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது கண்டிப்பாக உங்களால் அதுக்குள்ளே உங்களால் போக முடியாது. எம்பரர். ஓகே, நீங்கள் எம்பரர் ஆகுறது நிறைய விஷயங்கள் உங்களை வந்துட்டு பேச விடாமல், ஆக்ஷன் எடுக்க விடாமல் நிறைய விஷயங்கள் தடுக்குது. எம்பரர் ஒரு எம்பரராக நீங்கள் வர வேண்டியது, எனர்ஜியில் இருக்க வேண்டியது. எம்பரர்ஸ் எனர்ஜியில் எனக்கு சொல்லிகிட்டே இருக்க கீழே எம்பரர்ஸ் இருக்குது. நான் இப்போ தான் பார்க்குறேன், இவ்வளோ ஷஃபிள் பண்ணேன் நான். எம்பரர்ஸ் சேர்ந்து வந்திருக்காங்க. இந்த எனர்ஜி வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இந்த எனர்ஜியில் வரத்துக்கு, இதுலேயே நீங்கள் ஒரு அப்படி நிலையாக இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜி, ஏதோ ஒரு விஷயங்கள் வந்துட்டு உங்களை வந்து பிளாக் பண்ணுது, உங்களை வந்து இந்த எனர்ஜியில் வர விடாமல் தடுத்துட்ருக்கு சில விஷயங்கள். சில விஷயங்கள் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும், ஆனால் அது அவ்வளோ அது டேஞ்சரஸான விஷயமா இருக்கும். அதனால் சில விஷயங்கள் கிளியராக பாருங்கள். ஒரு விஷயத்தை வந்து மேலோட்டமாக பார்த்துட்டு முடிவுக்கு வந்துடாதீங்க. அது என்ன விஷயமா இருந்தாலும், ஏதோ இந்த மெசேஜ் சொல்லணும்னு சொல்கிறாங்க அதனால் சொல்கிறேன், உடனே டிசைட் பண்ணாதீங்க, முடிவுக்கு வராதீங்க, சரியா? அதனால் கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க, அது என்ன விஷயமா இருந்தாலும். ஆனால் நீங்கள் இந்த விஷயம் உங்களுக்கு பிளாக் பண்ணுற விஷயங்கள் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக கிளியர் பண்ணி ஆகணும். அது என்ன விஷயமா இருந்தாலும் அப்போ தான் உங்களுக்கான ஒரு நியூ லைஃப், ஒரு நியூ சாப்டர், நீங்கள் நினைக்கிற விஷயங்களில் ஒரு நீங்கள் என்டர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ரிலேஷன்ஷிப்லேருந்து, உங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்டேருந்து, உங்களுடைய சில விஷயங்கள் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சவங்ககிட்டேருந்து நீங்கள் விலகிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இந்த ஜேர்னி உங்களுக்கான ஜேர்னி, இது ஒரு தனியாக நீங்கள் தான் இந்த ஜேர்னியில் போக முடியும். உங்களுக்கு மட்டும்தான் இதுக்கு பாஸ் கொடுத்துருக்குறாங்க, வேறு யாருக்கும் இதுக்கான பாஸ் கிடையாது. அதனால் நீங்கள் தனியாக தான் இதை வந்து ட்ராவல் பண்ணி ஆகணும் இந்த விஷயத்த. சில பேர் நீங்கள் வந்துட்டு ஸ்பிரிச்சுவலி நிறையா டீப்பாக நீங்கள் இறங்கிட்ட மாதிரி இருக்குது. உங்கள் ஃபேமிலி, உங்களோட சுச்சுவேஷன்ஸை விட்டு நீங்கள் விலகி நீங்கள் போன மாதிரி இருக்குது. இதனாலே நிறைய பேர் உங்கள் ஃபேமிலி பர்சன்ஸ், ஃபேமிலி ரிலேஷன்ஸ், உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க பர்சன்ஸ், உங்கள் குழந்தைங்க எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் கவலை கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும் உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறதுனால நீங்கள் இந்த பாத் சூஸ் பண்ணி நீங்கள் சில விஷயங்கள் நீங்கள் ஸ்பிரிச்சுவலி போகிற மாதிரி இருக்கும். சில பேர் நீங்கள் வந்துட்டு வேலை விஷயமா உங்களுக்கு ஹாப்பினஸ் தேவை, உங்களுக்கு ஒரு மைண்ட் பீஸ்ஃபுல்லான ஒரு மைண்ட் தேவைன்றதுக்காக நீங்கள் ஒதுங்கின மாதிரி இருக்கும். சில விஷயத்தில் சில பேர் நீங்கள் இந்த மாதிரி இல்லை, சில பேர் முடிவு எடுக்கிற மாதிரி இருக்கு. இப்போ நீங்கள் யோசிக்கிறீங்க, இது மற்றவங்களுக்கு ஹர்ட் ஆகும், ஆனால் நமக்கு இது ஒரு அமைதி கொடுக்கக்கூடிய விஷயம், மனசுக்கு அமைதியாக இருக்கும். 13 சொல்லும் போது கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்குன்னு கண்டிப்பாக இது வந்து உங்களுடைய பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன்ஸ், உங்களுடைய பாஸ்ட் லைஃப்பில் நீங்கள் ஸ்பிரிச்சுவலி நிறைய ஒரு டீப் கனெக்ஷனில் இருந்திருப்பீங்க. அந்த கனெக்ஷன் திரும்ப உங்களை வந்துட்டு கூப்பிடுற மாதிரி, திரும்ப நீங்கள் அந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் போகிற மாதிரி இருக்குது. சில பேர் ஸ்பிரிச்சுவலி போகிற மாதிரி இருக்குது, சில விஷயங்கள் தேடலில் நீங்கள் போகிற மாதிரி இருக்குது. சில பேர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேடல் இருக்குது லைஃப்பில். அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் போகிற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வேர்ல்டு ஒரு தனி வேர்ல்டு, உங்களுடைய சுற்றி இருக்கிற உலகம் அது உங்களுக்கு மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். உங்களை சுற்றி என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க, அனுபவிக்கிறீங்கன்னு சொல்லி நீங்கள் உங்களால் மற்றவங்களால் சொல்லக்கூட முடியாது. அந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் ஒரு மேஜிக்கல் வேர்ல்டு உங்களுக்குள்ளே இருக்குது. அந்த விஷயங்களை நீங்கள் வந்துட்டு இன்னும் அதிகமாக எக்ஸ்பீரியன்ஸ் அனலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அந்த மாதிரி சில விஷயத்துக்காக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க சில விஷயங்கள். இது உங்களுக்கு தடையாக இருக்குன்னா, சில பேருக்கு இந்த மாதிரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு தடையாக இருக்குதுன்னா அந்த பிளாக்கேஜ் நீங்கள் விட்டு விலகிதான் ஆகணும். கஷ்டம்தான் சில பேர் விட்டு விலகிறது. விலகணும்னா மொத்தமாக விட்டுட்டு போகணுன்னு அவசியம் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்குது சில பேருக்கு, அந்த டைம் உங்களுக்கு தேவைப்படலாம். சில பேருக்கு நீங்கள் போய் கற்றுக்கிறதுக்காகவும், நீங்கள் கொஞ்சம் தனிமையில் நீங்கள் உங்களுக்காக நேரம் ஒதுக்குறதுக்காகவும், கொஞ்சம் இவ்வளோ வருஷம் நீங்கள் வந்து மற்றவங்களுக்காக ஓடி பின்னாடி ஓடி உங்களை நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து பின் தள்ளி வச்சுருந்தீங்க. இப்போ உங்களுக்காக சில விஷயங்கள் நீங்கள் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு ஒரு காலிங் வரும்போது நீங்கள் அந்த விஷயத்தை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். கடவுள்கிட்ட, யூனிவர்ஸ் கிட்டேருந்து வரும் இந்த கால் நீங்கள் பண்ணி தான் ஆகணும் சில விஷயங்கள்.
மற்றவங்க உங்களை எப்படி பார்க்குறாங்கன்னு பார்க்கலாம். மற்றவங்களோட கண்ணோட்டத்தில் உங்களை என்ன மாதிரி அவங்க பார்க்குறாங்கன்ற விஷயத்துல பார்க்கலாம். மற்றவங்க உங்களை எப்படி பார்க்குறாங்க. வேற ஏதோ கார்டு வந்து இதில் ஜாயின் ஆகிட்டு. ஆனால் இந்த கார்டு நாங்கள் இது வந்து அட்ராக்ட் ஆகுறதா இதை பார்த்து, இந்த இமேஜ் பார்த்து, இந்த சைடு இருக்க இமேஜில் இந்த சைடு இமேஜ் மற்றவங்க கண்ணுக்கு நீங்கள் ரொம்ப பிரைட்டாக தெரிகிற மாதிரி இருக்குது. ஒரு புரியாத புதிராக ரொம்ப ஒரு பிரைட் ஒரு டிவைன் எனர்ஜி தெரியுது அவங்க கண்ணுக்கு. நிறைய பேருக்கு வந்துட்டு உங்களை புரிஞ்சிக்க முடியாமல் இருக்காங்க. நீங்கள் எப்படி என்ன டைம் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுவீங்க, எப்படி பிஹேவ் பண்ணுவீங்க, உங்கள் மைண்டில் என்ன இருக்குது எதுவுமே அவங்களால தெரிஞ்சிக்க முடியல. ஆனால் நீங்கள் பண்ணுற சில விஷயங்கள் தெரியுது. நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் யூனிக்காக பண்ணிகிட்ருக்கீங்க, சில விஷயங்கள் மட்டும் தெரியுது. ஆனால் உங்களுடைய எந்த விஷயங்களும் அவங்களால புரிஞ்சிக்க முடியல. ஆனால் ரொம்ப ஒரு பிரைட்டாக இருக்கீங்க நீங்கள். அவங்க கண்ணுக்கு பார்க்கும்போது ரொம்ப ஒரு இன்டெலிஜென்ட்டாக, ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் பர்சனாக தெரியுறீங்க அவங்களுக்கு. எவ்வளோதான் லைஃப்பில் வந்துட்டு நீங்கள் அடிபட்டு நீங்கள் லைஃப்பில் நிறைய விஷயங்களை நீங்கள் அனுபவிச்சிருந்தாலும் திரும்ப திரும்ப நீங்கள் ஸ்ட்ராங்காக எந்திரிச்சு நிற்கிற மாதிரி இருக்கு அவங்க கண்ணுக்கு. இன்னும் ஸ்ட்ராங்காக நிற்கிறீங்க. எத்தனை வாட்டி நீங்கள் லைஃப்பில் ஃபெயிலியர் ஆனாலும் நீங்கள் உங்களை யாரா பாதிச்சிருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயம் அதை நீங்கள் ஃபர்ஸ்ட் இருந்ததை விட இன்னும் ஸ்ட்ராங்காக வந்துட்டு தான் இருக்கிறீங்களே தவிர உங்களை வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களை டவுன் பண்ண முடியல. அதனால உங்களோட எனிமீஸ் கூட உங்களை கொஞ்சம் அட்மைர் பண்ண ஆரம்பிச்சிருக்கிற மாதிரி இருக்குது. என்ன ரீசன், எவ்வளோ அது வடிவேல் எவ்வளோ அடித்தாலும் தாங்குறன்ற மாதிரி உங்களை எவ்வளோதான் அவங்க டவுன் பண்ணணும்னு நினச்சாங்க, எவ்வளோதான் உங்களை வந்துட்டு ஹர்ட் பண்ணாலும், உங்களை வந்துட்டு மற்ற விஷயங்களை விளக்குனாலும் நீங்கள் இன்னும் ஸ்ட்ராங்காக தான் ஆகுறீங்களே தவிர அவங்களால உங்களை டவுன் பண்ண முடியல. அடங்காத காளையா இருக்கீங்க நீங்க. ஒரு ஆல்கெமிஸ்ட், ஒரு ஆல்கெமிஸ்ட் மாதிரி உங்கள் லைஃப்பை நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க. எதுவாக எல்லாமே நீங்கள் புதுசாக நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க. ஒரு ஆல்கெமிஸ்ட் மேஜிக்ஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரி நீங்கள் உங்கள் லைஃப்பில் தேவையான அந்த மேஜிக், அந்த ஒரு உங்கள் லைஃப் எப்படி இருக்குங்க எல்லா விஷயங்களுமே நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க. ஒரு ஆல்கெமிஸ்ட் மாதிரி உங்களில் சில பேர் ஆல்கெமிஸ்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. மேஜிக் கற்றுக் கொடுக்குறவங்க பண்ணுறவங்க அந்த மாதிரி ஆல்கெமிஸ்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேர் ஹீலர்ஸாக இருக்கிறீங்க. ஹீலர்ஸ், அஸ்ட்ராலஜி அதில் இருக்கிறவங்க சில பேர் இருக்கலாம். 8 of Swords. நீங்கள் வந்துட்டு கடவுள் நம்பிக்கை மட்டும்தான் உங்களுக்கு எல்லாமே. உங்களுக்கு வேறு எந்த நம்பிக்கையும் கிடையாது. கடவுள் நம்பிக்கை, கடவுள் உங்களை கூட்டிகிட்டு போகிற அந்த பாதை கரெக்டானதாக இருக்கும். மற்றவங்க நம்ம எவ்வளோதான் ஹர்ட் பண்ணாலும் நம்ம பாதையை நம்ம கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். எந்த விதத்திலும் ஸ்டாப் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. அது மற்றவங்களுக்கு எப்படி தெரியுதுன்னா உங்கள் கண்ணை கட்டியாச்சு, ஆனால் இதுக்கு மேலே நீங்கள் மூவ் பண்ண மாட்டீங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஏதோ ஒரு விஷயம் ஸ்டாப் பண்ணிவிட்டு. ஆனால் நீங்கள் வந்துட்டு அதை உடைச்சிட்டு வெளியில் போகிற மாதிரி இருக்குது. நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் ஒரு ஹாப்பியான பர்சனாக, ஒரு ஹாப்பியஸ்ட் பர்சன். உங்களை சுற்றி இருக்கிற சரௌண்டிங்ஸ் நீங்கள் எங்கே போனாலுமே அந்த இடத்துல வந்து ஒரு டிஃப்ரெண்ட் எனர்ஜி அவங்களால ஃபீல் பண்ண முடியுது. ஒரு காம் எனர்ஜி. நீங்கள் அந்த இடம் போனாலே ஒரு இடத்துல ஒரு காம், ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது அந்த இடத்துல வரவங்களுக்கு. நீங்கள் அந்த இடத்துல போனாலே அங்கே உட்காந்துட்டு இருந்தால் கூட அங்கே இருக்கிற எனர்ஜி சடன் சேஞ்ச் ஆகுது. நீங்கள் போன உடனே ஒரு மாதிரி அமைதி, மனசுக்கு ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுறாங்க நிறைய பேர் நீங்கள் அங்கே போகிறதுனால. அவங்களுடைய மணி விஷயம் கண்டிப்பாக நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். மணி விஷயத்தில் வந்து கொஞ்சம் பிளாக்கேஜஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பிளாக்கேஜ்
ரொம்பவே ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சனாகவும் சில பேர் உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்பிரிச்சுவல் டிஃப்ரெண்ட் பர்சனாக உங்களை பார்க்குறாங்க. அவங்க கண்ணு கூசுது உங்களை பார்க்கணும். அந்த அளவுக்கு ஒரு பிரைட் பர்சனாக நீங்கள் அவங்க கண்ணுக்கு தெரியுங்க. அது அவங்களுக்கு ரொம்ப இன்னும் யோசிக்க வைக்குது அதிகமாக. இவங்ககிட்ட என்ன மாதிரியான சில விஷயங்கள் இவங்க பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, நம்ம அதை வந்துட்டு ஸ்டாப் பண்ணணுன்றது அவங்க மைண்டில் இருந்துகிட்டே இருக்குது. யோசிச்சுட்டே இருக்காங்க, ஏதாவது ஒரு விதத்தில் அவங்கள ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்கள வந்துட்டு டிவைன்லி நீங்கள் ப்ரொடெக்டாக இருக்கீங்க. உங்களை நீங்கள் நீங்களும் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியுன்றது அவங்களால தெரியல. நீங்கள் ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட் பர்சனாக நீங்கள் சேஞ்ச் ஆகிருக்கீங்க. உங்களை நீங்களே கூட ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறீங்க நிறைய விஷயங்களில். உங்களுடைய சந்தோஷம், உங்களுடைய ஹாப்பினஸ், லைக் ஆல்கெமிஸ்ட் சொன்ன மாதிரி எல்லாமே நீங்களாக உருவாக்குறீங்க. ஒரு தனி பர்சனாக எல்லா விஷயங்களும் நீங்கள் உருவாக்குறீங்க. கண்டிப்பாக உங்களுக்காக என்ன மாதிரியான பிளாக்கேஜஸ் இருந்தாலும் சீக்கிரமே கிளியர் ஆகும். நீங்களும் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கோங்க. எந்த விதமான பிளாக்கேஜஸ் லைஃப்பில் உங்களுக்கு மற்றவங்க கொடுத்துருந்தாலும் எல்லாமே ரிமூவ் ஆகணும்னு சொல்லி வேண்டிக்கோங்க. யாரும் உங்களை தொட முடியாதுன்னு சொல்லி. உங்களுடைய நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னவா இருக்கணும்னு சொல்லி பார்த்துக்கலாம். உங்களுடைய நெக்ஸ்ட் ஸ்டெப் கடவுள், ஹோலி ஸ்பிரிட் அவங்கக்கிட்ட இந்த மெசேஜ். நெக்ஸ்ட் ஸ்டெப், அடுத்த ஸ்டெப் உங்களுடைய ஸ்டெப் என்னவா இருக்கும்? ஃபோக்கஸ். உங்களுக்கு தேவைப்படுற விஷயங்களை நீங்கள் ஈஸின்னு நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டீங்க. ஒரு விஷயம் நீங்கள் வேணும்னு சொல்லி நீங்கள் அந்த விஷயத்தில் இறங்கிட்டீங்கன்னா அந்த விஷயம் கண்டிப்பாக நீங்கள் அச்சீவ் பண்ணியே தீருவீங்க. அந்த மாதிரியான ஒரு எனர்ஜிக்கு நீங்கள் வரீங்க. ரொம்ப ஒரு பேஷனட், ஒரு ஸ்ட்ராங் எனர்ஜிக்கு நீங்கள் வரீங்க. ஃபயராக இருக்கீங்க போகிற இடம்லாம். நெக்ஸ்ட் எனர்ஜி நீங்கள் போகிற இடம். இப்போ நீங்கள் என்ன மாதிரியான எனர்ஜி உங்களுக்குள்ளே அடக்கி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபயரி எனர்ஜியை, ஒரு பேஷனை, அது இன்னும் அதிகமாக வெளியில் வரப்போகுது நெக்ஸ்ட் எபிசோடில் வெளில வரப்போகுது. பயங்கர ஃபயரியாக இருக்க போகுது. இப்போ இவ்வளோ நாளாக இருக்கிறத விட இன்னும் பயங்கர ஃபயரியாக இருக்க போகுது. வா வா வா. கண்டிப்பாக இஸ் அண்ட் டெத். கண்டிப்பாக உங்களுடைய நியூ சாப்டர், உங்களுடைய நியூ லைஃப், உங்களுடைய என்ன விஷயம் அவங்க பிளாக் பண்ணியிருந்தாலும் எல்லாத்தையும் உடைச்சிட்டு நீங்கள் வெளில வர போகிறீங்க. உங்களுடைய நியூ லைஃப், இந்த விஷயத்தை யாராலும் எந்த விதத்திலையும் மாற்ற முடியாது. ஓகே, நீங்கள் ஒரு பவர்ஃபுல் பர்சன். உங்களுடைய உலகம் உங்களால் மட்டும்தான் சேஞ்ச் பண்ண முடியும். அது வேறு யார் கையிலையும் அந்த பவர் கிடையாது, அந்த பெர்மிஷனும் கிடையாது. அதனால் பிளாக் மட்டும்தான் பண்ண முடியும். அந்த பிளாக் பண்ணுறது கூட உங்களால் அதை உடச்சிட்டு வெளில வர முடியும். நிறைய பேர் வந்துட்டு எப்போவுமே சொல்கிற மாதிரி கிளென்ஸ் பண்ணுங்கள். எப்போவுமே வீடு ஃபுல்லாக கிளென்ஸ் பண்ணி நல்ல விதத்தில் வைங்க. கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க. கிளென்ஸ் முக்கியம். அப்பப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல நிறைய பேர் ஸ்பிரிச்சுவல் சம்மந்தமாக நிறைய ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிளென்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் இருக்கிற ஸ்பேஸ், டேபிள் எல்லாமே கிளென்ஸ் பண்ணுங்கள். உட்காந்துட்டு வாரா கிளென்ஸ் பண்ணுங்கள். ஓகே 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 இதுதான் உங்களுக்கான மெசேஜஸ். மெசேஜ் எப்படி ரெசனேட் ஆச்சு என்னன்றது கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். வேறு ஏதாவது ஃபைனல் மெசேஜ் பார்த்துட்டு நம்ம ரீடிங்கை முடிச்சுக்கலாம். ஏதாவது ஃபைனல் மெசேஜ். ரிலீஸ். கார்ட் கட் பண்ணோன்னே ரிலீஸ். அந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவான ஏதோ ஒரு விஷயம் உங்களை பிளாக் பண்ணுது இல்லையா, அந்த விஷயங்களை வந்துட்டு ரிலீஸ் பண்ணுங்கள். Delight, patience,
சில பேர் அதிக யோசனையிலே இருக்கிறீங்க, எதனால எல்லா விஷயத்துலையும் பிளாக்கேஜஸ் இருக்குது அப்படின்னுட்டு. உங்களுக்கான விஷயங்கள் வந்துட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் லைஃப்பில் வந்துட்டு தான் இருக்கும். அடிக்கடி நான் சொல்லிகிட்டே இருக்கேன் எல்லா ரீடிங்ஸ்லையுமே. கண்டிப்பாக உங்களுக்கான அந்த கேட்வே, அந்த கேட் அது பக்கத்தில் தான் இருக்கிறீங்க. உங்களுக்காக அந்த கேட்வே திறந்தாச்சு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் அப்பப்போ வந்துட்டே தான் இருக்கும். ஏன்னா ஒரு நியூ லைஃப், ஒரு நியூ விஷயங்கள் நீங்கள் பண்ணும்போது மற்றவங்களுக்கு அதை பார்க்க பொறுக்காது. ஏதாவது ஒரு பண்ணி ஸ்டாப் பண்ணணும்னு நினைப்பாங்க. யூனிகார்ன் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். பார்த்துருக்கலாம், ஏதாவது இமேஜஸ், ஏதாவது மூவிஸ் எதுனா பார்த்துருக்கலாம் யூனிகார்ன். இல்லை சடனாக நீங்கள் இதுக்கப்புறம் ஒரு 2-3 hours இல்லை 2-3 days நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். யூனிகார்ன் சிக்னிஃபிகண்ட். யூனிகார்ன் பார்த்தீங்கன்னா இந்த மெசேஜ் சிக்னிஃபிகண்ட் உங்களுக்கு. கண்டிப்பாக பேஷன்ஸ்ன்றது அதிகமாக பேஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கான நேரம் வந்துட்டு தான் இருக்குது. இலுமினேஷன். நீங்கள் அதிகமாக வந்துட்டு நிறைய விஷயங்களை வந்துட்டு லெவலப் ஆகிட்டு இருக்கிறீங்க. ஆல்ரெடி ஆக போகிறீங்களா, ஆகிட்டு இருக்கிறீங்க. கொஞ்சம் அமைதியாக இருங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள் பிளாக்கேஜஸ் வருது, இதெல்லாம் வந்து சகஜம்தான். இந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி வருது. டெவில் தெரியுதா பின்னாடி? டெவில் அது நல்லா நீங்கள் பார்த்தா தான் தெரியும். அது இல்லைன்னா ஈஸிலி தெரியாது. அந்த மாதிரி சில ஷேடோ ஒர்க்ஸ் இந்த மாதிரி பண்ணி இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களை வந்துட்டு ஸ்டாப் பண்ணுறதுக்காக வரும். சம்டைம்ஸ் வந்து உங்களை வந்துட்டு பின்னாடி பாஸ்டில் கூட்டிகிட்டு போகும் சில விஷயங்கள், மெமரிஸ் எல்லாமே பாஸ்டில் நடந்த விஷயங்கள். ஏன்னா நீங்கள் அதை யோசிக்கும் போது கொஞ்சம் நீங்கள் டவுன் ஆகணுன்றதுக்காக நான் அந்த மாதிரி பண்ணாதீங்க. நீங்கள் எந்த விஷயம் நீங்கள் திரும்ப பாஸ்டில் நடந்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை இக்னோர் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் நீங்கள் அந்த விஷயங்களை ரிலீஸ் பண்ண முடியும். அதை யோசித்து நீங்கள் திரும்ப அந்த எனர்ஜி உங்கள் லைஃப்பில் எடுத்துகிட்டு வராதிங்க. அதை இக்னோர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியாமல் சில ஷேடோஸ் இந்த மாதிரி சில விஷயங்கள் உங்களை தவறான விஷயங்கள் பண்ண வைக்குது. தவறான விஷயங்கள் உங்கள் கையாலே நீங்கள் வந்துட்டு ஸ்டாப் பண்ணுற மாதிரி உங்கள் மைண்டை வந்துட்டு அவங்க அட்டி படைக்கிற மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. நீங்கள் அவங்க பண்ணுற அந்த கேமில் நீங்கள் மாட்டாதீங்க. உங்கள் முன்னாடி கண்ணாடி இருக்குது, கிளியராக பாருங்கள். உங்கள் முன்னாடி கண்ணாடி இருக்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. அந்த மாதிரி இருக்குன்னு எல்லா விஷயங்களும் கிளியராக பாருங்கள். கிளியராக பார்க்க ஆரம்பிங்க. ஏதோ ஒரு விஷயம் ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா அதை அப்படியே நம்பாதீங்க. நீங்கள் கண்ணில் பார்க்குற சில விஷயங்கள் கூட பொய்யா இருக்கலாம். அதனால் எதுவாக இருந்தாலும் டைம் எடுத்துக்கோங்க. சடனாக உங்கள் ஃபேஸ்லேயும் உங்கள் எனர்ஜிலையும் அந்த மாதிரி சில விஷயங்களை எடுத்துகிட்டு வராதிங்க. நெகட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவான சில விஷயங்களை எதுவுமே. பேஷன்ஸ் பொறுமையாக இருங்க. தானாக எல்லாம் வெளிச்சத்துக்கு வரும். அதனால் இதெல்லாம் நடக்குதா லைஃப்பில், எதுனா சில விஷயங்கள் இருக்குதா, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. எதுவுமே ஆக்ஷன் எடுக்காதீங்க. எதுவுமே அதை பற்றி யோசிக்காதீங்க. யோசிச்சு நீங்கள் நெகட்டிவில் போயிடாதீங்க. ட்ரெயின் ஆகாதீங்க உங்கள் எனர்ஜி. அமைதியாக இருந்துருங்க. கடவுள்கிட்ட பாரத்தை போட்டு கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான தெளிவு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, இதுதான் உங்களுக்கான ரீடிங். ஃபுல்ஃபில்மெண்ட் அடியில் இருந்த கார்டு ஃபுல்ஃபில்மெண்ட் எடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கான நல்ல விஷயங்கள், நல்ல திங்ஸ் எல்லாமே ப்ரொடெக்ஷனோட தான் இருக்குது. கடவுள்கிட்ட, ஏஞ்சல்ஸ் கிட்ட சில விஷயங்கள் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இப்போது இன்னும் நீங்கள் கொஞ்சம் இன்னும் சில விஷயங்கள் ஃபேஸ் பண்ணி ஆகணும். இந்த மாதிரி வர ஷேடோ திங்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம். அதனால் எல்லாம் சேஃபாக இருக்குது, லாக்கரில் சேஃபாக இருக்குது. உங்களுக்கு அந்த டைம் வரும்போது கடவுள் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அதனால் நீங்கள் கவலை இல்லாமல் இந்த விஷயங்களெல்லாம் ஃபேஸ் பண்ணுங்கள். எந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் இப்போதைக்கு எதுவுமே ஆன்சர் இல்லைன்னு நினைக்கிற விஷயங்கள் கூட கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அதெல்லாம் பொறுமையாக இருங்க. எந்த விஷயமா இருந்தாலும் பொறுமையாக இருங்க. சம்டைம்ஸ் இப்போ இல்லைன்ற விஷயம் நாளைக்கு நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். சில சம்டைம்ஸில் நம்ம சுத்தமாக வராதுன்னு நினைக்கிற விஷயம் நம்ம முன்னாடி வந்து நிற்கும். கிடைக்காதுன்னு நினைக்கிற விஷயம் கிடைக்கும். அதனால் நம்புங்க. எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு நினைக்கிற விஷயம் கூட உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, டேக் கேர். காட் பிளஸ்.